கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஸ்டின் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட்டும் கூட. அந்த சம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த சம்மை பார்க்கறதுக்கு டிஃபிகல்ட் மாதிரி தோணும், ஆனால் ரொம்பவே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, கொஸ்டின்லேருந்து ஆன்சர்ஸ் ஈஸியாக கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு எஸ் சம்மந்தமாக போட்டிருக்காங்க. இது வந்து என்னது, ஏபின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்என்னோட ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட் எழுதணும். n/2 n-1 இதுதான் ஃபார்முலா. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு n 2n 3n டேர்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா tn nth டேர்ம்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு tn டேர்ம்ஸ் இருக்குது, t2n t3n. இந்த டேர்ம்ஸில் அதோட சம் வந்து s1 s2 s3 ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் s1ல் இப்போ ஃபார்முலா என்னது, n/2 2a + n-1 × d. நெக்ஸ்ட் என்னது, s2ல் எத்தனை டேர்ம் இருக்குது, 2n டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ n-க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 2n/2ன்னு போடணும். n எங்கெல்லாம் இருக்கவங்களை என்ன பண்ணணும், 2n போடணும். நெக்ஸ்ட் s3, இங்கே 3n. எங்கெல்லாம் n இருக்கவங்கள என்ன பண்ணணும், 3nன்னு போடணும். தட்ஸ் இட். ஸோ இப்போ LHS = RHS. நம்மளோட LHS என்னென்னா s3. டேரெக்டாகவே என்ன இருக்குன்னா ஆன்சராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா s2 - s1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். s2னா என்னது, 2n/2 2a + 2n-1 d minus n/2 2a + n-1 × d. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இங்கே இருக்கிறதுல n/2, இங்கேயும் n/2 இருக்குது, இங்கேயும் n/2 இருக்குது. ஸோ நம்ம n/2 காமனாக எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா, இங்கே 2 இருக்குது. ஸோ 2 எல்லாமே உள்ள கூட மல்டிப்ளை ஆகும். 2 × 2 4a + 2 டைம்ஸ் ஆஃப் 2n-1 × d. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அதே போல் உள்ள கூட மல்டிப்ளை ஆகும். -2a - n-1 × d. நெக்ஸ்ட் n/2, இங்கே 4a இருக்குது, இங்கே 2a இருக்குது. சப்ட்ராக்ட் ஆனால் 2a ஆகும். இதை உள்ள கூட மல்டிப்ளை பண்ணால் 4nd 2 2s are 4 4n × d minus 2 × 1 2d minus n × d nd minus of minus plus d. இங்கே 4nd இருக்குது, இங்கே nd இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் 3nd. இங்கே மைனஸ் 2d இருக்குது, இங்கே ப்ளஸ் 2d இருக்குது. ஸோ மைனஸ் d. நெக்ஸ்ட்டு நமக்கு இது s2 - s1. நம்மளோட RHS என்னன்னா 3 டைம்ஸ் இருக்குது வேல்யூ. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ரெண்டில் என்ன காமனாக இருக்குன்னா d காமனாக இருக்குது. ஸோ dயை காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே 3n மட்டும் இருக்கும், மைனஸ் இங்கே 1 மட்டும் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது this is 1 and this is 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ LHS = RHS. ஏன்னா இது LHS, இது RHS ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் வி ப்ரூவ். நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இது கஷ்டம்னா எதுவுமே இல்லை. n டேர்ம் 2n 3n போட்டாச்சு. s1னா n-க்கு பதிலாக n போடுறோம், s2னா n-க்கு பதிலாக 2n போடுறோம், s3னா n-க்கு பதிலாக 3n போடுறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் LHS அப்படியே இருக்குது. RHS மட்டும் என்ன செய்கிறோம், s2லேருந்து s1 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், காமன் டேர்மை வெளியே எடுக்கிறோம், தென் 2 உள்ள கூட மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கடுத்து ஆப்போசிட் சைனில் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸ் எழுதியாச்சு. இங்கே 3 டைம்ஸ் வேணுன்றால 3ஆல் ஃபைனலில் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேயே மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலில் பார்க்கும்போது நமக்கு LHS = RHSன்னு வருது.